வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு கேட்டிங்கன்னா ஒரு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். என்ன டிஸ்பிளேன்னு கேட்டிங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டெலிஃபோனு, கிராம ஃபோனு, காயினுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 தட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா 5 பைசா அலுமினிய காயின்லேருந்து லேட்டஸ்ட்டாக வந்து ரூ. 10 காயின்லேருந்து இருக்குங்க. ரூ. 1 கம்மாமரட்டி காயினுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிக்கல் காயின் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரூ. 5 ஸ்டீல் காயினு. 20 பைசா தாமரப்பூ பித்தளை காயினில் வந்து பார்த்திங்கன்னா தாமரப்பூ காந்தி படம் போட்டிருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 69, 70 காலகட்டத்தில் புழக்கத்தில் நாணயம் தான். 10 பைசா பித்தளை காயினுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்குறது வந்து பெரிய விஷயமா இருக்குது. காயின் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த தட்டில் இருக்குது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பித்தளை காயின் தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட காலனா, குதிரை காலனா, அந்த மாதிரி ஏகப்பட்ட காயினுங்க வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக நம்ம எல்லாமே கொண்டு வந்து வச்சுருக்கோம். எல்லா காயினுமே இருக்குதுங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு காயின்லேருந்து ஒவ்வொன்றும் எடுக்கலாம். டெலிஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலிஃபோன் வித்தியாசமான டெலிஃபோன்லாம் வச்சுருக்கோம். எல்லா காயினுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் டிஃப்ரெண்ட்டான காயின். கோட்டர்னா காயின் இருக்குதுங்க. ½ ரூபி, 1/4 ரூபி, அரைண்ணா, காலண்ணா, ஒரண்ணா. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் இருக்குது. அதே மாதிரி 1 பைசா பித்தளை காயினு, அதே மாதிரி காலண்ணா. எல்லா காயினுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க. தம்புடி காயின், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 பைசான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தட்டு ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கோம். ராமர் பட்டாபிஷேகம் காயின் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 100 கிராம், 50 கிராம், 20 கிராம் அந்த மாதிரி இருக்குது. சோளா 1100 வருஷம் பழமையான சோளா காயின் இருக்குதுங்க. எல்லா காயினுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான இதில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 70 தட்டில் தான் வச்சுருக்கோம். உங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 அண்ணா. இது வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜ் 6ல் வந்து பார்த்திங்கன்னா 2 அண்ணா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 அண்ணா போட்டு இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் புழக்கத்தில் இருந்த நாணயம் தான். பித்தளை காயின் இதுங்கெல்லாம் நல்ல கண்டிஷனாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் நோட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரியுமே இருக்கும். இந்த நோட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொரு நோட்டு நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நோட்டு, ஃபாரின் நோட்டு எல்லா நோட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வச்சுருக்கோம். நீங்கள் எப்போ வேணுமோ எதை வேணுமோ வந்து பார்த்து எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக வேணாலும் ஆல்பம் வாங்கிக்கலாம். சிங்கிள் நோட்டாக வேணால் கூட நீங்கள் பார்த்து எது வேணாலும் உங்களுக்கு எல்லாமே வாங்கிக்கலாம். எல்லாமே நல்ல கண்டிஷன் தான் இருக்கும். வேல்யூ உள்ளது, வேல்யூ இல்லாத கண்ட்ரிங்கெலாம் நோட்டு இருக்கும். அதே மாதிரி ரூ. 1, ரூ. 2, ரூ. 5, ரூ. 10 கட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் கட்டாக தான் இருக்கும். எல்லா கட்டுமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பித்தளை சிலைங்க, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பழமை புதுமை எல்லா பித்தளை சிலைங்களும் வந்து பார்த்திங்கன்னா டெலஸ்கோப்பு, பைனாக்குலர் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான மாடல் எல்லாமே கொண்டாந்து வச்சுருக்கோங்க. எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த நோட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புழக்கத்தில் இருந்த நோட்டு, புழக்கத்தில் இல்லாத நல்ல நோட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் பாக்ஸில் வச்சுருக்கோம். இது நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சரி, பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்தில் தான் நம்ம ரெகுலர் கடை இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யானை, அதாவது பித்தளை சிலையிலே வந்து பார்த்திங்கன்னா யானைங்க சின்ன சைஸு, பெரிய சைஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோமாதா வீட்டுக்கு வச்சுருக்க கோமாதா, சரஸ்வதி இந்த மாதிரி சின்ன சின்ன சாமி சிலைங்க வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நியூ சிலைங்க தான் எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட்டு, அதாவது நமக்கு திசை காட்டி காம்போஸ் அந்த மாதிரி இருக்குது. சிங்கிங் பவுல் இருக்குதுங்க. இந்த கிருஷ்ணர் பொம்மைலாம் வந்து பார்த்திங்கன்னா காப்பரில் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி மினி எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பியூர் பித்தளை காப்பரில் தாங்க இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழமை மாறாமல் எல்லாமே நல்லா இருக்குது. சரஸ்வதி, விநாயகர், கிருஷ்ணர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான பொம்மைகள் எல்லாமே பித்தளை சிலைகள் இருக்குது. அடுத்து வந்து கிளாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாக் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் ஏற்கனவே போட்டோம். கிளாக் எல்லாமே ரன்னிங்கில் தான் இருக்குது. நம்ம கடைக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமம் ரெகுலர் கடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே தான் இருக்குது. நீங்கள் சேனலுக்கு மட்டும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சரி. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து இந்த 1 பைசா 2 பைசாலாம் வச்சு ஏமாத்துறாங்க. அந்த மாதிரி எந்த எதுக்கும் வேல்யூ போகாதுங்க. எதுவுமே நார்மல் ரேட்டு தான். நம்ம சேனலை மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேர முடியும் இந்த வீடியோ.